இப்படி ஒரு சிம்பிளான ரெசிபியில் அதுவும் எக்ஸ் கூட இல்லாமல் இப்படி ஒரு சாஃப்ட் அண்ட் மாய்ஸ்டியான கேக் கிடைக்கும்னா யாருங்க ட்ரை பண்ண மாட்டாங்க. அதுவும் பேசிக்கான இன்க்ரீடியன்ஸ் இருந்தாவே இந்த கேக்கை சூப்பராக பண்ணிடலாங்க. பிரியமானவர்களுக்கு பிரியமான வணக்கம். சரி வாங்க இந்த சாக்கோ சிப் பட்டர் கேக்கை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு பட்டரை மெல்ட் பண்ணி எடுத்துட்டு பவுடர் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் மில்க் ஆட் பண்ணிட்டு அவனையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக வனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி அவனையும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் ஃப்ளவர் ஆட் பண்ணிட்டு மில்க் பவுடரும் பேக்கிங் சோடா அண்ட் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணி அதை நல்லா ஜலிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. அதை மெதுவாக கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல கட்டி இல்லாம நல்லா கலந்துக்கோங்க. இவனுங்க இந்த கேக்கா மாறுறதுக்காகவே பிறந்த மாதிரி ஒன்னா மிங்கிளாகி அப்படியே வெள்ளை தங்கம் மாதிரி ஜொலிப்பானுங்க. கடைசியா கொஞ்சம் சாக்கோ சிப் இல்லைன்னா சாக்லேட்ஸ் இந்த மாதிரி சாப் பண்ணிட்டு சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ட்ரேல பேக்கிங் பேப்பரை போட்டுட்டு இந்த மாதிரி அந்த பேட்டரை போட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேலேயும் கொஞ்சம் சாக்கோ சிப் ஆட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. அப்படியே அவனை அல்லேக்கா தூக்கி ப்ரீ ஹீட் பண்ண குக்கர் இல்லைன்னா அவன்ல ஒரு 30 to 35 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரான கேக் ரெடி ஆயிடும். வேற என்ன வேணும், ஜம்முன்னு சூடா ஒரு டீயை போட்டுட்டு இந்த கேக்கை என்ஜாய் பண்ணுங்க. இன்னுமா யோசிச்சுட்டு இருக்கீங்க? இந்த ரெசிபியை சேவ் பண்ணி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அப்படி அருமையான ரெசிபிஸை டெய்லி பார்க்கலாம்.